ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கியூப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளான தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி தான் எடுத்திருந்தேன். 3 தக்காளிக்கு 5 காஞ்ச மிளகா எடுத்திருந்தேன். இந்த ரேஷியோ ஒரு ஆள் சாப்பிட்லாம். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த சட்னி சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெலாம் இது சரியான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வடை குழம்பு தான் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்காக நைட்டே கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மசாலா வடைக்கு என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் இதில் தட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் மசாலா வடை போடுற மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம் அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி கரைசல் அப்புறம் மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா குழம்பு சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் அப்புறம் சோம்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்தோடனே இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வடையை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருந்தோன்னா வடையில் நல்லா குழம்பு ஊறி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வெந்தய குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி தான் கூட்டி போடுவோம் குழம்பு. ஸோ இந்த மாதிரி வடை ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு நான் கேர்டும் எக் ஒயிட்டும் தான் எடுத்துருந்தேன். கேர்ட் அண்ட் எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி ஹேர் ஃபுல்லுமே மாஸ்க் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த பேக் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நான் கூட இருக்கும் போது அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற விடுவேன். இல்லைனா கதவு லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி.
இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக நான் சிகப்பு அவல் தான் எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி வந்து இந்த அவல் வந்து யாருமே வாங்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா புட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அவலை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். தோல் சீவி தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா அவல் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வந்து ஊறி இருக்கும். மீதி இருக்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இட்லி பிளேட்டில் நெய் தடவிட்டு அந்த அவலை அதில் ஆட் பண்ணி உப்பு தண்ணியை கொஞ்சம் தெளிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தட்டி வச்சிருந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், சர்க்கரை ஆட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஃபேஸ் பேக்கை வந்து நான் பாலும் அதுக்கப்புறம் நலங்கு மாவு வந்து எடுத்துருந்தேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.